அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்கிற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, நாம் இப்போது ரஜபு மாதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாதம் பிறந்து விட்டால் ஒரு துஆ செய்வதை நமக்கு அவர்களுடைய வழிமுறையாக கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான், யா அல்லாஹ் ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. வபல்லிக்னா ரமதான், ரமதானை எங்கள் வரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார். அந்த துஆ ரமதானில் நாம் ஆர்வம் கொள்வதற்கான ஒரு துஆ. ரமதான் வரப்போகிறது என்பதை 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே அக்கறை செலுத்தி ஆர்வப்பட்டு அதிலே அல்லாஹுவுக்கு பொருத்தமான நல்லமல்களை நாம் செய்ய வேண்டும், அதற்கு அல்லாஹ் தௌஃபீக் தர வேண்டும் என்று ரமலானிலே ஆர்வப்படுத்துகிற ஒரு துஆவாக இந்த துஆவை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த துஆ ரமலானை ஆர்வப்படுத்துகிற துஆ மட்டுமல்ல, நாம் இப்போது இருக்கக்கூடிய இந்த ரஜபு மாதத்தை நமக்கு பரக்கத்தானதாக ஆக்கி தருமாறு கேட்கக்கூடிய ஒரு துஆ. அதனாலே இந்த ரஜபு மாதத்தையும் அடுத்து வரக்கூடிய ஷாபான் மாதத்தையும் பரக்கத்தானதாக ஆக்கித்தா என்று அல்லாஹ் இடத்திலே கேட்கிற துஆ. அதனால இது ரமலானை வரவேற்கிற துஆ மட்டுமல்ல, இப்போது நடந்து கொண்டிருக்கிற ரஜபையும் அடுத்து வர இருக்கிற ஷாபானையும் பாக்கியமானதாக ஆக்கு என்று அல்லாஹ் இடத்திலே கேட்கிறோம். பாக்கியமானதாக ஆக்கு என்றால் அதன் அர்த்தம் மிக விரிவானது. இந்த பரக்கத் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்லிவிட முடியாது. 1 10 அப்படின்னா அது அபிவிருத்தி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த கோழி குஞ்சு அபிவிருத்தி ஆகிறது அல்லது அபிவிருத்தி திட்டம் எல்லாம் சொல்லுவாங்கதான் இல்லைங்களா? அது 1 10 மாறுறது. இப்ப பரக்கத்துங்கிற வார்த்தைக்கு 1 10 மாறுறது அப்படின்னு அர்த்தமும் உண்டு. இருக்கிற ஒன்னே எல்லாத்துக்கும் போதுமானதாகிறது அப்படின்னு அர்த்தமும் உண்டு. அதனால பரக்கத் என்கிற வார்த்தைய தமிழ்ல நாம அவ்வளவு எளிதில் மொழிபெயர்த்து விட முடியாது. அல்லாஹ் இடத்திலே நம்மில் ஒவ்வொருவரும் மனமாற நாம் துஆ கேட்கணும். யா அல்லாஹ் இந்த ரஜபை எங்களுக்கு பரக்கத்தாக்கி வைப்பாயா. எல்லா வகையிலும், உடல் ஆரோக்கியம், நம்முடைய பொருளாதார நிலை, அதே போல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நம்முடைய வீட்டினுடைய நிலை, நம்முடைய சமூகத்தினுடைய நிலை, எல்லாவற்றிலும் அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்ய வேண்டும் என்று நாம் அந்த ரஜபிலே கேட்க வேண்டும். அல்லாஹ் பரக்கத் செய்யணும். அப்படி யோசிக்கும் போது இந்த துஆ நம்ம கிட்ட அதிகமா பழக்கத்துல வந்துடும். யாரும் சொல்லித்தர வேண்டியது இல்லை, நம்மளே கேட்க ஆரம்பிச்சிருவோம். யா அல்லாஹ் இந்த ரஜபில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ஷாபானில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, இந்த ரமலானை எங்கள் வரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பாயாக என்கிற அந்த துஆ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் வாழ்கிற காலத்தை நாம் நன்மையானதாக ஆக்கிக் கொள்வதற்கு அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆ. அல்லாஹ் பரக்கத் செய்வாயாகன்னு கேட்கிறோம்னு வைங்களேன், சாதாரணமா புத்திசாலித்தனமான மனுஷங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ் பரக்கத்து செய்யணும் அப்படின்னா எப்ப பரக்கத்து கிடைக்குமோ அந்த காரியங்களை செய்வாங்க. எதுல பரக்கத்து இல்லாம போகுமோ அந்த காரியங்களை விட்டுருவாங்க, இல்லையா? அப்ப துஆ கேட்கறது மட்டும் அல்ல, இந்த பாரிக்லனா ஃபீ ரமதான் ஃபீ ரஜபின் வ ஷஅபான் அப்படிங்கிறதுல துஆ கேட்கறது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய பரக்கத்து நிறைய கிடைக்கும். கிடைக்கிறதுக்கு ஏற்ப நாம சில அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தீமைகளை விட்டு விலகி நின்று விட வேண்டும், அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது இந்த துஆவின் ஒரு மறைமுக கருத்தாக, சுட்டிக்காட்டுதலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த ரஜபையும் ஷாபானையும் நமக்கு பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக.
ரமலானை நம்ம வரைக்கும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்து அதில் அவனுக்கு பொருத்தமான இபாதத்துகளை செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. அதற்கு அடுத்து இது ஒரு வருஷத்தினுடைய கடைசி நேரம், 2025 வருஷத்தினுடைய கடைசி நேரம். இந்த நேரத்துல நிறைய விளம்பரங்களை பார்க்கிறோம். 5 ஸ்டார் ஹோட்டல்கள் விளம்பரம் செய்யப்படுகிறது. இயர் எண்டு, இந்த ஆண்டு இறுதியை குதூகலமாக கழிப்பதற்காக கொண்டாட்டங்கள் என்று விளம்பரம் செய்யப்படுகிறது. நேற்று நான் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். 23ஆம் தேதியே ஆரம்பிச்சாங்க. எல்லாம் முதல்ல 28, 29 ஆரம்பிப்பாங்க. 23ஆம் தேதியே ஆரம்பிச்சு தினசரி ஒரு கொண்டாட்டமாக இந்த வருடத்தின் நிறைவை கொண்டாடுகிற ஒரு போக்கு மக்களிடத்துல அதிகமா இருக்கு. நாம என்ன யோசிக்கிறோம், அதுல என்னதான் நன்மை இருக்குதுன்னு யோசிக்கிறோம். இப்படி கூடி பிரியறவங்க கொஞ்சம் மது குடிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, காட்டு கத்துறாங்க. இதை தவிர அதுல வேற எந்த நன்மையும் இருக்கிறது இல்லை, இல்லையா? அது 5 ஸ்டார் ஹோட்டலில் நடந்தாலும் சரி, அந்த நடவடிக்கையால் நமக்கு என்ன நன்மை வந்து சேர்ந்து விட போகிறது என்று புத்திசாலியாக இருக்கிற யாரும் சிந்திப்பதில்லை. காசு வைத்திருப்பதை வீணடிப்பதற்கான அதிகாரம் என்று கருதுகிறவர்கள் எப்படி வேணாலும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம்னா நம்ம வயிற்றுக்கு தான் நம்ம சாப்பிட முடியும். ஆனா ஒரு 50 பேருக்கான சாப்பாட்டு காசை கொண்டு போய் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கிற போது நான் ஒரு ஆள் சாப்பிடுற இந்த காசை ஒரு 50 பேத்துக்கு கொடுத்தா அதுல எவ்வளவு நன்மை கிடைக்கும், அதுல எவ்வளவு மனசு நிம்மதி கிடைக்கும் என்று யோசிக்கிற புத்திசாலித்தனத்தை மக்கள் இழந்து விடுகிறார்கள். இப்ப அதனால ஒரு வருஷம் நிறைவடைகிற போது அந்த வருஷத்தின் நிறைவில் என்ன கொண்டாட்டங்களை மக்கள் நடத்துகிறார்களோ அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் வீணானவை. இதுதான் என்ஜாய் பண்றது, இதுதான் அனுபவிப்பது என்று நினைக்கிறார்கள். அப்போதும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறது இல்ல, அனுபவித்தல் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன, அனுபவித்தல் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்ன? அனுபவித்தல் என்பது யாராவது நான் தலைவலியை அனுபவிக்கிறேன்னு சொல்லுவோமா, வயிற்று வலியை அனுபவிக்கிறேன்னு சொல்லுவோமா? எது நல்லதோ அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம், அனுபவித்தல்னு சொல்லுவோம். இதுல எந்த நன்மையும் இல்லாத போது இதை நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று சொல்வது இருக்கிறதே, அது மக்கள் அவர்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு வேலை. எந்த நன்மையும் இல்லை. வெறுமனே கூடி நின்று காட்டு கூச்சல் போடுவதை தவிர இதில் எந்த நன்மையும் இல்லை. எனவே இது நாம ஒதுங்கி நிற்கணும். இந்த மாதிரியான கொண்டாட்டங்களிலிருந்து நாம ஒதுங்கி நிற்கணும். யதார்த்தத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ் 2025 கடைசி வரைக்கும் நம்மளை வாழ வச்சுட்டான். நிம்மதியாக, சந்தோஷமாக, நிறைவாக 2025 கடைசி வரைக்கும் அல்லாஹ் வாழ வச்சுட்டான். இனி அடுத்து உள்ள வருஷத்தையும் அல்லாஹ் நிம்மதியாக்கணும், இதைவிட சிறப்பாக, இதைவிட நன்மையாக, இதைவிட சிறப்பாக, இதைவிட ஆரோக்கியமாக, இதைவிட மகிழ்ச்சியாக அடுத்து வரக்கூடிய வருஷத்தை வைக்கணும். அதுக்கு என்ன செய்யறதுன்னு சிந்திக்கணும். அடுத்த வருஷம் நாம வாழ்வோமாங்கிறதுக்கான உத்தரவாதம் யாருக்கு இருக்கு? இந்த உலகத்துல மரணம் என்பதுதான் எல்லோருக்கும் நிச்சயமான ஒன்று. நாத்திகர்கள் கூட ஏற்றுக்கொள்கிற ஒரு தத்துவம் இருக்குது, பிறக்கிற யாரும் மௌத்தா போவாங்க. எல்லாருக்கும் மரணம்னு ஒண்ணு உண்டு. நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், இது நமக்கு உறுதியா தெரியுது, மரணம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியுது. நாம என்ன நினைக்கிறோம், அது நமக்கு இப்ப வராது. நம்மள பெரும்பாலானவருக்கு இருக்கிற என்னன்னா நமக்கு அது இப்ப வராது. ஜவஹர்லால் நேரு 17 வருஷம் பிரதமராக இருந்தார். 17வது வருஷத்துல அவர் இறந்து போறதுக்கு சில நாட்களுக்கு முன்னால, உங்களுக்கு அடுத்து பிரதமராகிறதுக்கு நீங்க யார சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட போது நேரு சொன்னாரு, நான் இன்னும் நீண்ட காலம் நானே பிரதமராக இருப்பேன்னு சொன்னேன்.
சொன்னவர் தான் 2 நாள்ல அவர் இறந்து போனார். இப்படி இந்த உலகத்துல பல பேர் என்ன நினைக்கிறாங்க, மரணம் அப்படிங்கிறது நமக்கு இப்ப வராது, அது இன்னும் கொஞ்ச காலம் போனதுக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மிக அப்பட்டமான ஒரு உண்மை என்னன்னா, மரணம் என்பது எப்படி நிச்சயமானதோ அதே போல மரணம் எப்போது வரும் என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியாது என்பதும் நிச்சயமானது. மரணம் யாரிடத்திலும் அனுமதி கேட்டு வரவா வேணாமா அப்படின்னு அனுமதி கேட்டு வர்றதில்லை. ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் அந்த அனுமதி தரப்பட்டது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல பிறந்த மனிதர்கள்ல ஒருத்தருக்கு மட்டும்தான் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மரணத்திற்கு பொறுப்பாக இருக்கிற மலக்கு அவருக்குரிய நேரம் வந்த போதும் வீட்டு வாசலில் நின்று அனுமதி கேட்டுவிட்டு உள்ளே நுழைந்தார். வேறு யாராக இருந்தாலும் அவர் உள்ள வந்துருவார். நபிமார்களாக இருந்தால் சொல்லிவிட்டு உயிர் வாங்குவார். நபிமார்களாக இருந்தால் சொல்லிவிட்டு உயிர் வாங்குவார். நபிமார்கள் இல்லைன்னா அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவார். யாருடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டும் உள்ளே வரலாமா என்ற அனுமதி கேட்கிற இயல்பு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடையதில்லை. ஆனால் ஒரு ஹதீஸ் ஜிப்ரீல் நபி, ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ்ல வருது, தஹலல் மலக்கு ஜிப்ரீல் அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க. அவங்க உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க. கடைசி 5 நாள் ரசூலுல்லாஹ் படுத்த படுக்கையா தான் இருந்தாங்க. அவங்ககிட்ட வந்தாங்க. வந்தவர் சொன்னாரு, மலக்குல் மௌத்தி பில் பாப், அல்லாஹ்வின் தூதரே, மரணத்தின் மலக்கு உங்களின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார். வயஸ்தஅதினு அன் யதுகுல் அலைக்க, உங்ககிட்ட உள்ள வரலாமா என்று அவர் அனுமதி கேட்கிறார் என்று சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வமஸ்தஅதன மின் அஹதின் கப்லக, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு முன்னால் யாரிடமும் அவர் அப்படி அனுமதி கேட்டதில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு முன்னால் யாரிடமும் அவர் உள்ளே வரலாமா என்று அனுமதி கேட்டதில்லை, உங்களிடத்தில் அவர் அனுமதி கேட்கிறார் என்று சொல்லப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீலே, அவரை உள்ளே வர சொல்லுங்கள் என்றார்கள். அப்போது மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள். நுழைந்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு சலாம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அர்ஸலனி அல்லாஹு, அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான். அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான். உஹய்யுக பைனல் பகாய் ஃபி துன்யா வ பைன அன் தல்ஹக பில்லாஹ், இந்த உலகத்திலேயே நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் அப்படி உங்களை விட்டு விடுவதற்கும், இல்லை என்றால் நீங்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்கும் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது என்ற செய்தியை சொல்லி அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறார் என்றவர்கள் சொன்னார். அப்போது நபி ஸல்லல்லாஹு, எவ்வளவு பெரிய சான்ஸ் பாருங்க. நீங்க இப்ப போறதா இருந்தா அல்லாஹ்ட்ட போயிடலாம், இல்ல இருக்கிறதா இருந்தா இருக்கலாம்னு அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறான்னு சொன்னபோது ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பலிர் ரஃபீக்கில் அலா, உயர்ந்த நண்பனிடத்தில் செல்ல வேண்டும் நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். அப்போ இந்த உலகத்திலேயே மலக்குல் மௌத் அனுமதி கேட்டு உள்ள வந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தான், அவர் ஒருத்தட்ட மட்டும்தான். அதுக்கு அடுத்து மலக்குல் மௌத் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னாங்க. மற்ற நபிமார்கள்ட்ட எல்லாம் அனுமதி தான் கேட்பாங்க. உங்க உயிரை வாங்க அல்லாஹ் சொல்லியிருக்கனா வாங்கியிருக்குமா அப்படின்னு அனுமதி தான் கேட்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் கிட்ட மலக்குகள் என்ன சொன்னாங்க, ஹதீஸ், யா முஹம்மத் ஐஷ்மா ஷிஅத், முஹம்மதே, நீங்க விரும்பின அளவுக்கு வாழலாம். அல்லாஹ் சொல்லி அனுப்பியிருக்கு, நீங்கள் விரும்புகிற அளவுக்கு வாழலாம். ஆனால் ஃபைன்னக மையத், என்றாவது ஒரு நாள் நீங்கள் மரணத்தை அடைந்தே தீர வேண்டும். என்றாவது ஒரு நாள் நீங்கள் மரணத்தை அடைந்தே தீர வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் இடத்திலே சென்று சேர்க்கிறேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள்னு வருது. இப்போ உள்ள நுழையிறதுக்கு அனுமதி, எவ்வளவு காலம் வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற அனுமதி, இந்த ரெண்டுமே நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமே தரப்பட்டது.
அப்படி தரப்பட்ட போது நாம் கவனிக்க வேண்டும். அப்படி தரப்பட்ட போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கல, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கே, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். எத்தனையோ வேலைகள் இருக்கிறது, பிடிப்பதற்கான வேலைகள் எத்தனையோ இருக்கிறது. அப்படி சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுதான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லல, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கே, நான் இதை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லல. எனக்கு இன்னும் சில குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன வேணுமோ அந்த ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. நான் அல்லாஹுவை சென்று சேர தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அவர்களுடைய 63வது வயது. 63வது வயசுங்கிறது நீண்ட தள்ளாத வயசெல்லாம் கிடையாது. அது ஒரு சராசரியான ஒரு இளமை காலத்தை கடந்து நிற்கிற ஒரு வயசு தான். இன்னைக்கும் நம்ம சகஜமா பார்க்கிறோம், 70 வயசு 80 வயசுங்கிறது சகஜமா மக்கள் வாழ்றாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 63வது வயதிலேயே அல்லாஹுவை சந்திப்பதற்கு என்று முடிவு செய்தார்கள். அதே போல ஒருத்தருக்கு மட்டும்தான் அப்படி அனுமதி கேட்கப்பட்டது. இன்னொரு விஷயம், இந்த உலகத்துல மரணமே இல்லாத ஆள் அல்லாஹ் மட்டும்தான். உலகத்துல மரணமே இல்லாத ஆள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மௌத்தாயிட்டாங்க. அல்லாஹ் அனுமதி, அல்லாஹ் விருப்பம் செய்கிற தேர்வு செய்கிற உரிமையை கொடுத்திருந்தாலும் அவங்க மரணத்தை தேர்வு செய்து அல்லாஹுவை சென்றடைந்து விட்டார்கள். இந்த உலகத்தில் மரணமே இல்லாத ஆளு அல்லாஹ் மாத்திரம். குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வை பத்தி குர்ஆன் சொல்லுது. இந்த ஆயத்துல் குர்சி அப்படின்னு ஒரு ஆயத்துல் குர்சி இருக்க, சகஜமா இதை நம்ம எல்லாம் ஓதுற பழக்கம் இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. ஆனா அதை நம்ம மாத்தணும். நம்முடைய சின்ன குழந்தைங்க கூட ஆயத்துல் குர்சி ஓதுவாங்க. ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுக்க வைப்பாங்க. இதெல்லாம் இயல்பா இருந்துச்சு, இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. ஆயத்துல் குர்சி இருக்க, அது அல்லாஹ்வை பத்தி பேசக்கூடிய வசனம். ஆயத்துல் குர்சிக்கு ரசூலுல்லாஹ் ஒரு சிறப்பு கொடுத்தாங்க. அலமு ஆயினுல் குர்ஆன், குர்ஆனில் இருக்கிற ஆக மகத்தான வசனம் அப்படின்னு ஆயத்துல் குர்சியை சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா அது அல்லாஹ்வை பத்தி பேசுது. நீங்க ஒரு தடவை அந்த டிரான்ஸ்லேஷன் எடுத்து படிச்சு பாருங்க. பல சந்தர்ப்பத்திலையும் யாரும் பயந்துட்டா என்ன சொல்லுவாங்க, ஒரு பயம் வந்தா குழந்தைங்க பயந்தா ஆயத்துல் குர்சி ஓதுவாங்க. நமக்கே ஒரு பயம் வந்துச்சுன்னா ஆயத்துல் குர்சி ஓதுனா பயம் தெளியும்பாங்க. காரணம் என்ன தெரியுமா, அதுல அல்லாஹ்வை பற்றிய செய்திகள் இருக்கு. அல்லாஹ் எவ்வளவு மகத்தானது, அவன் இருக்கிற போது எந்த தீங்கும் நமக்கு வந்து சேர்ந்து விடாது என்கிற ஒரு உறுதியை தரக்கூடிய ஒரு ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி. அது அல்லாஹ்வை பத்தி பேசுது. அதுல அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றான். அல்லாஹ் யார்? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ, அவனை தவிர வேறு இலாஹ இல்லை, அவனை தவிர வேறு கடவுள் இல்லை. அல் ஹை, அந்த ஆயத்துல் குர்சியில அல்லாஹ்வை பத்தி 10 பண்புகள் வருது. 10 பண்புகள் வருது. நான் எல்லாத்தையும் இன்னைக்கு சொல்ல போறது இல்லை. நீங்க அதை தேடி பாருங்க. ஒரு தடவை எடுத்து அந்த மொழிபெயர்ப்பை எடுத்து படிச்சு பாருங்க. நமக்கு எல்லாருக்கும் ஆயத்துல் குர்சி தெரியும் தானே, அந்த மொழிபெயர்ப்பை எடுத்து படிச்சு பாருங்க. அதுல கொஞ்சம் சிந்திச்சும் பாருங்க. அது சொல்லக்கூடிய செய்தி எவ்வளவு ஆழமானது, ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடியது அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க. அதுல சிலதை மட்டும் நான் இன்னைக்கு சொல்றேன். அல்லாஹ் சொல்கிறான், அல் ஹை, அல்லாஹ் நித்திய ஜீவன், மரணம் இல்லாதவன். அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லக்கூடிய முதல் செய்தி என்னன்னா அல் ஹை, அல்லாஹ் மரணம் இல்லாதவன், அவனுக்கு தொடக்கமும் இல்லை மரணமும் இல்லை. அல் ஹைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மரணம் இல்லாதவன் அப்படின்னு. இப்ப அல்லாஹ் ஒருத்தன் தான் இந்த உலகத்தில் மரணம் இல்லாதவன், இறுதி இல்லாதவன், அழிவு இல்லாதவன். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்வான் அல் கையூம், அல்லாஹ் அவன் இருப்பதற்கு வேறு யாருடைய உதவியும் தேவையில்லை. இப்ப நாம இருக்கிறதுக்கு காலம் தேவை, நாம வாழ்றதுக்கு ஒரு காலம் தேவை இல்லையா? இத்தனை வருஷத்துல பிறந்தோம், இத்தனை வருஷத்துல மௌத்தாகிறோம்னு சொல்றதுக்கு ஒரு காலம் தேவை. நாம இருக்கிறதுக்கு இடம் தேவை. இந்த ஊர்ல இருந்தோம் அந்த ஊர்ல இருந்தோம்னு சொல்றதுக்கு ஒரு இடம் தேவை. நாம இருக்கிறதுக்கு உணவு தேவை. இப்படி நமக்கு பல தேவைகள் இருக்கிறது. ஆனா நான் அது இருந்தால்தான் நாம் இருக்க முடியும். கையூம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எதுவும் இல்லாமல் நிலை நிற்பவன் அர்த்தம். கையூம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எதுவும் இல்லாமல் நிலை நிற்பவன். அல்லாஹ்வுக்கு காலம் தேவையில்லை, இடம் தேவையில்லை, பொருள்கள் தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு ஏதாவது தேவை இருக்கா? எந்த தேவையும் கிடையாது. தூக்கமும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. யூதர்கள் கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட, அல்லாஹ் தூங்குவானா? யூதர்கள் மாதிரி
வேடிக்கையான கேள்விகளை நபியிடத்துல கேட்ட சமுதாயம் வேறு யாரும் கிடையாது. அவங்க கேட்டாங்க, அல்லாஹ் தூங்குவானா? மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் உனக்கு தூக்கம் இருக்கா? இப்ப அல்லாஹ் சொன்னா, உங்க கையில 2 கண்ணாடி குப்பிகளை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே நில்லுங்கன்னு சொன்னான். அது ஒரு ராத்திரி நேரம். கண்ணாடி குப்பிகளை கையில வச்சுக்கிட்டு அவர் அப்படியே நின்னார். கொஞ்சமா தூக்கம் வந்துச்சு. தூக்கம் வந்த போது அதை சமாளிச்சுக்கிட்டு அப்படியே நின்னார். ஆனா தூக்கம் மிகைச்ச போது கையில் இருக்கிற கண்ணாடி குப்பிகளை அவர் நழுவ விட்டார். அது கீழே விழுந்து உடைந்து போனார். அப்ப அல்லாஹ் சொன்னா, நீங்க தூங்குறதுனால, கொஞ்ச நேரம் நீங்க தூங்குறதுனால உங்க கையில வச்சிருக்கிற இந்த கண்ணாடி குப்பி உடைஞ்சு போச்சு. இந்த மொத்த உலகத்தையும் பரிபாலிக்கிறனா தூங்க முடியுமா? நான் தூங்குனா என்ன ஆகும் என்று அல்லாஹ் கேட்டான். ஆயத்துல் குர்சியில பாருங்க, அது வரும். லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். அல்லாஹ்வை சிற்றுறக்கமும் பிடிக்காது, பேருறக்கமும் வராது. உறக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் உறக்கத்தால் தான் உயிரினங்கள் வாழ்கின்றன. உறக்கம் இல்லாமல் போகிற போது மனிதன் பைத்தியக்காரமாகி விடுவான். சமநிலை தவறி போய்விடும், உடலின் சமநிலை தவறி போய்விடும். அதனால உறக்கம் தான் பெரிய சக்தி. அல்லாஹ் தரணும், அது அல்லாஹ் தருவான். உறக்கம் வரல அப்படிங்கிறது பல பேர் கவலைப்படுவாங்க. அதுவும் கொஞ்சம் வயசாயிட்டுதுன்னா கவலைப்படுவாங்க. உறக்கம் இளமை காலத்தில் வந்தது போல முதுமை காலத்தில் வராது. எப்படி சில விஷயங்கள் குறையுதோ, பார்வை சக்தி குறையுதோ, பார்வை சக்தி குறையுதா இல்லையா? அப்ப அதை நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ஒத்துக்கிறோம். கை கால்களுக்கு சக்தி குறையுதா இல்லைங்களா? குறையும் போது நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? அதை ஒத்துக்கிறோம். தூக்கம் குறையும் போது தூக்கம் போகிறது, தூக்கம் வரமாட்டேங்குதுன்னு ரொம்ப கவலைப்படுறோம். அந்த கவலை பெரிய நோய்களுக்கு காரணமாயிடும். மனிதனுக்கு தேவையான அளவுக்குண்டான தண்ணீரையும் உறக்கத்தையும் அல்லாஹ் தருவான். உறக்கம் யார் கொடுக்கிறது? எந்த டாக்டராவது அவர் தரக்கூடிய மாத்திரையை நமக்கு உறக்கத்தை தந்து விட முடியுமா? நாம் வச்சிருக்கிற காசு பணத்தாலே உறக்கத்தை வாங்கிவிட முடியுமா? தூக்கம் அல்லாஹ் தர்றது தான். தூக்கத்தில் இருந்து விழிப்பை தருவதும் அல்லாஹ். தூக்கத்தை அல்லாஹ் எப்படி, அதிலிருந்து விழிப்பை எப்படி தருவது அல்லாஹ்வோ, அது போல தூக்கத்தை தருவதும் அல்லாஹ். அதனால ஒரு காலகட்டத்துல தூக்கம் வரலன்னா என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. அந்த நேரத்துல திக்ர் தஸ்பீஹ் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைச்சுக்க வேண்டும். திக்ர் தஸ்பீஹ் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைச்சு திக்ர் தஸ்பீஹ் செய்யறது, இல்லைன்னா எந்திரிச்சு 2 ரக்காத் நஃபில் தொழுவது, இவைகள் உறக்கமின்மையை நன்மையாக மாற்றுமா இல்லைங்களா? தூக்கம் வரலன்னு டிவி பார்த்தா இன்னும் 10 நிமிஷம் தூக்கம் வராது. இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க, எல்லா மருத்துவர்களும் சொல்றது அதுதான். ஸ்கிரீன் பார்த்தா அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு உங்களுக்கு சரியான தூக்கம் வராது அப்படிங்கிறாங்க. அதனால தூக்கம் வரலன்னு ஸ்கிரீன் பார்த்தோம்னா இன்னும் தூக்கம் இல்லாம போகும். அதை விட சிறப்பு என்ன? தூக்கம் வரலையா? கவலைப்படாதீங்க. கவலைப்படாம தஸ்பீஹ் செய்யலாம். தஸ்பீஹ் எவ்வளவு செய்யலாங்க? கணக்கே இல்லாம செய்யலாம். தஸ்பீஹுக்கு என்ன கணக்கு? அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துறதுக்கு என்ன கணக்கு? ஒண்ணு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும், இந்த தஸ்பீஹ் நம்முடைய மூச்சை சுத்தப்படுத்தும், நம்முடைய மீசானை கனப்படுத்தும். மீசானை கனப்படுத்துமா இல்லையா? ராத்திரி உலகமே உறங்கி கொண்டிருக்கிற போது என் அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொண்டிருந்தான் என்பதை மலக்குகள் எழுதி வைத்து நாளை அது மீசானில் வைக்கப்படுகிற போது அந்த நன்மையின் ஏட்டை அது கனப்படுத்துமா இல்லையா? இப்ப தூக்கம் வரலேங்கிற கவலையை விட மீசான் கனமாகுதேங்கிற நன்மையை பத்தி நம்ம யோசிக்கணும். அதனால தூக்கம் படைப்புகள் எல்லாத்துக்கும் உண்டு. தூக்கம் இல்லாத ஆள் யாரு தான்? அல்லாஹ் ஒருத்தன் தான் தூக்கம் இல்லாத ஆள். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். அல்லாஹ்வை சிற்றுறக்கமும் தீண்டாது, பேருறக்கமும் வராது. அல்லாஹ் நித்திய ஜீவன். அல் கையூம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அவன் நிற்பதற்கு, அவன் நிலையாக இருப்பதற்கு யாருடைய தேவையும் இல்லை. ஆனால் இந்த உலகம் நினைப்பதற்கு அவன் தான் தேவையானவன். கையூம்ங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. இந்த உலகம் நிலைப்பதற்கு அவன் தேவையானவன், அவன் நிலைப்பதற்கு வேறு எதுவும் தேவையில்லை. அதனாலதான் யாருக்காவது அப்துல் கையூம்னு பேர் வச்சுட்டா கையூம்னு கூப்பிடாதீங்க என்று அறிஞர்கள் சொல்லுவாங்க. இப்ப அப்துல் ஹாலிக்குன்னு பேர் வச்சுட்டா ஹாலிக்குன்னு கூப்பிடலாம். ஹாலிக்கு ஒரு அர்த்தம் என்ன இருக்குன்னா, உருவாக்குபவன் ஒரு அர்த்தம் இருக்கு. அதை மனுஷனுக்கும் கூட என்ன செய்ய முடியும்? வேறொரு அர்த்தத்துல ஹாலிக்குன்னு சொல்ல முடியும். அதே போல வேற பல வார்த்தைகள் இருக்கு. அல்லாஹ்வுடைய பேரை தனியா சொன்னா அது வேறொரு அர்த்தத்துல பொருந்தும். ஆனா அப்துல் கையூம்னு பேர் வச்சுட்டீங்கன்னா
கையூம் அப்படின்னு கூப்பிடாதீங்க. காரணம் என்ன? கையூம் என்பது அல்லாஹுக்கு மாத்திரமே உரிய பெயர். கையூம்னா என்ன அர்த்தம்? அவனுடைய உள்ளமைக்கு அவன் மாத்திரமே காரணம். அவனுடைய உள்ளமைக்கு இந்த உலகத்தில் எதுவும் தேவையில்லை, அவன் மாத்திரமே தேவை. நாம உயிர் வாழ்றதுக்கு இதெல்லாம் வேணும், அவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதே போல அவன் தான் எல்லாத்தையும் கொடுக்கிறவன், அவன் தான் உணவு கொடுப்பவன், அவனுக்கு யாரும் உணவு கொடுப்பதில்லை. அவன் தான் நம்மை அழ வைப்பவன், அவனை யாரும் அழ வைக்க முடியாது. அவன் தான் நமக்கு மரணத்தை தருபவன், அவனுக்கு யாரும் மரணத்தை தர முடியாது. இது அல்லாஹுவை பற்றிய ஒரு மிகப்பெரிய சிந்தனையை தரக்கூடிய ஒரு விஷயம். ஆயத்துல் குர்சி மாதிரி தான் குல்ஹு அல்லாஹு சூரா. குல்ஹு அல்லாஹு சூராவை 70,000 மலக்குகளோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு ஹதீஸுகள்ல பார்க்கலாம். குல்ஹு அல்லாஹு சூராவும் அல்லாஹ்வை பத்தி சொல்லக்கூடியது. குல் நபியை சொல்வீராக, ஹு அல்லாஹு அஹது, அல்லாஹு ஒருவன், அல்லாஹு சமது, அல்லாஹ் தேவைகளற்றவன். அல்லாஹுக்கு யாருடைய எந்த தேவையும் இல்லை, யாருடைய எந்த வணக்க வழிபாடுகளுடைய தேவையும் அல்லாஹுக்கு இல்லை, யாருடைய தஸ்பீகின் தேவையும் அல்லாஹுக்கு இல்லை, யாரு ஹஜ்ஜு உம்ரா செய்யணுங்கிற தேவையும் அல்லாஹுக்கு இல்லை, யாரு ஜகாத்து கொடுக்கணுங்கிற தேவையும் அல்லாஹுக்கு இல்லை, யாரு குர்பானி கொடுக்கணுங்கிற தேவையும் அல்லாஹுக்கு இல்லை. அது எல்லாம் நமக்கு தான். அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லாதவன். இந்த உலகத்துல எதுவும் அப்படி இருக்க முடியாது. இந்த உலகத்துல அல்லாஹ்வை தவிர வேற எதுவும் தேவையில்லாததாக இருக்க முடியாது. சூரியன் இருக்கிறது என்றால் சூரியன் இருப்பதற்கும் சில தேவைகள் இருக்கிறது. நிலா இருக்கிறது என்றால் நிலா இருப்பது அதற்கும் சில தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகள் கிடைக்காத போது அது அழிந்து போய்விடும் என்று நமக்கு அறிவியல் சொல்லுகிறது. அதனால அல்லாஹ் தேவைகள் அற்றவன். அல்லாஹ்வுக்கு முன்னும் இல்லை, அல்லாஹ்வுக்கு பின்னும் இல்லை. அல்லாஹ்வுக்கு தாய் தந்தையரும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு பிள்ளைகளும் கிடையாது. அது மாத்திர நேரத்தில் அல்லாஹ் மாதிரி எதுவும் இல்லை. இந்த ஆயத்துல் குர்சி சூறாவும் அதுபோல குல்ஹு அல்லாஹு சூறாவும் நாம ஓதி ஓதி அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு மனசுக்குள்ள அந்த கருத்தை நாம உள்வாங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. அந்த கருத்தை நம்ம உள்வாங்கணுங்க. இது என்ன இது சொல்ல வருது? இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில. அல்லாஹ்வை பற்றிய நாம சிந்திக்கிற சிந்தனைக்கு இது எல்லாம் அவசியம். அல்லாஹ்வுடைய சக்தி எப்படிப்பட்டது, அல்லாஹ்வுடைய சக்தியை பற்றிய முழு பிம்பம் நமக்குள் வந்துவிடும் என்றால் நாம் யாருக்கும் பயப்பட மாட்டோம். யாருக்காவது பயப்படுவோமா? யாருக்கும் பயப்பட மாட்டோம். காட்டில் நடந்து போனால் சிங்கத்திற்கு கூட பயப்பட மாட்டோம். எந்த கொடுமைக்கார அரசனுக்கும் நாம் பயப்பட மாட்டோம். எந்த பெரிய சோதனைக்கும் நாம பயப்பட மாட்டோம். அல்லாஹ்வை பத்தி சிந்தனை நமக்குள்ள வந்துருச்சு. அதே போல அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்குள் முழுக்க இருக்குமானால் தவறுகளை தேடி போகிற ஒரு சூழ்நிலை வராது. எந்த தவறுகளை நினைக்கிற போதும் அல்லாஹ் இருக்கிறான் என்கிற செய்தி நம்மை பார்க்க விடாது. ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் சார்ந்த ஒரு செய்தி. அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி. அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி. ரிஃபாயின்னு ஒரு தரீகா இருக்கு. அந்த தரீகாவுடைய தலைவர் அவரு மன்சூர் அல் பித்தாகிங்கிற அவருடைய மாமாவிட்ட சீடராய் இருந்தார். மாமாவுடைய சீடராய் இருந்தார். அந்த அவரு பெரிய மனுஷர். மன்சூர் அல் பித்தாகிங்கிறவர் ரொம்ப பெரிய மனுஷர். அவருக்கு வயது முதிர்ச்சி ஏற்பட்ட போது அதுக்கு அடுத்து இந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு யார சொல்லலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார், யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தார். இது அவருடைய மனைவிக்கு தெரிஞ்சது. அவங்க மனைவி என்ன யோசிச்சாங்க, இந்த குரு பொறுப்பு, இந்த தரீகாவுடைய தலைமை பொறுப்பு அவங்க சொந்த மகனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி இருக்கார், அவரு சகோதரியுடைய மகன். அவர் தான் கொஞ்சம் திறமைசாலியா இருந்தார். ஆனா அந்த அம்மா என்ன நினைச்சாங்க, தன்னோட சொந்த மகனுக்கு அந்த பதவி கிடைக்கணும்னு நினைச்சாங்க. அதனால நேரா அவர்கிட்ட போய் மன்சூர் அல் பித்தாகிட்ட போய், நீங்க உங்களுக்கு அடுத்து இந்த பதவிக்கு நம்ம மகனை நீங்க நியமிக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. எப்பவுமே இந்த வீட்டில இருந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி, இந்த மாதிரி ஒரு பரிந்துரை வரும்போது அதை அவ்வளவு சீக்கிரத்துல அலட்சியப்படுத்திடக்கூடாது. அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து அதை சமாளிக்கத்தான் வேணும். மன்சூர் அல் பித்தாகி சொன்னாரு, சரி நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அந்த டெஸ்ட்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நீயே சொல்லியிருந்தார். 2 புறாக்களை கொண்டு வர சொன்னார். ஒரு புறாவை அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகத்திட்ட கொடுத்தார்.
இன்னொரு புறாவை அவருடைய மகன் கிட்ட கொடுத்தாரு. கொடுத்துட்டு யாரும் பார்க்காத இடத்துல போய் இதை அறுத்துட்டு வாங்க அப்படின்னு அவங்க மகன் அந்த புறாவை எடுத்துட்டு போனாரு. ஊருக்கு வெளியே ஒரு இடத்துல போய் புறாவை அறுத்துட்டு கொண்டு வந்துட்டார். அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் புறாவை எடுத்துட்டு வெளியே போனாங்க. அங்க இங்க எங்கெங்கயோ சுத்துனாங்க. கடைசியில புறாவோட திரும்பி வந்தாங்க. கேட்டாங்க, நீங்க எங்க அறுக்கலையா? காலி இடம் எங்களுக்கு எங்கேயும் தெரியலையா? அப்ப அவங்க சொன்னாங்க, எல்லா இடத்துலயும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கானே, அல்லாஹ் இல்லாத இடத்தை என்னால கண்டுபிடிக்க முடியல என்றவர்கள் சொன்னார். இப்ப அல்லாஹ் இருக்கிறார் என்கிற உணர்வு உடனே அவரை தீர்மானம் பண்ணாங்க. அவருடைய மனைவிட்ட கேட்டாங்க, இப்ப சொல்லு, என்னுடைய இந்த போஸ்டுக்கு யாரை நியமிக்கிறது பொருத்தம்னு கேட்டாங்க. இப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க இவர் தான் பொருத்தமானவர்னு சொல்லி ரிஃபாயி தரீகாவுடைய ஷேகாக அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் அவர்கள் வந்தார்கள்னு ஒரு வரலாறு இருக்கு. அது சொல்ற செய்தி என்ன? அல்லாஹ்வை பத்திய ஒரு சிந்தனை நம்ம மனசுக்குள்ள இருக்கும்னா அது எப்போதும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அது நன்மைகள் செய்ய வைக்கும், அது நன்மைகள் செய்ய வைக்கும், தீமைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும். எனவே ஒரு வருஷம் கொண்டாட்டம், ஒரு வருஷம் நிறைவடைகிற போது நம்ம அல்லாஹ்வை சிந்திப்போங்க. அல்லாஹ் தான் நமக்கு எப்ப மரணம்ன்றது தெரிஞ்சு வச்சிருக்கிறவன். 2025 டிசம்பர்ல கடைசி நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். 2026 டிசம்பரில் நாம் இருப்போம் என்பதற்கான உத்தரவாதம் யாரிடத்தில் தான் இருக்கிறது? அல்லாஹ் இடத்தில் தான். யாருக்கு எப்படி வேண்டுமானாலும் மரணம் வரலாம் என்கிற நிலையில் அப்ப நாம யோசிக்க வேண்டியது என்னன்னா, மௌத்தை பத்தி யோசிக்கணும். இன்னொரு செய்தி இருக்குங்க, மௌத்தை பத்தி சிந்திச்சா வாழ்க்கையில பரக்கத்து வரும். வாழ்க்கையில பரக்கத்து வர்றதுக்கான வழிகள்ல ஒண்ணு மௌத்தை பத்தி சிந்திக்கிறது. எங்க உஸ்தாது ஷபீர் அலி ஹசரத்னு இருந்தாங்க, ரொம்ப பெரிய பேச்சாளர். அவருக்கு வேண்டப்பட்டவங்களுடைய கல்யாண வீடுகளுக்கு போனாருன்னு வைங்களேன், மௌத்தை பத்தி பேசுவார். எனக்கு என்னுடைய நண்பர் அவருடைய மாணவர், ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவருடைய மகளுடைய கல்யாண நிகழ்ச்சிக்கு ஹசரத் வந்திருக்காங்க. பயான் பண்ணுங்க ஹசரத்னு சொன்னாங்க. ஹசரத் பயான் பண்றாங்க, கல்யாண வீட்டுல மௌத்தை பத்தியே பேசுறாங்க. எல்லாருக்கும் சங்கடமா போச்சு. இந்த மனுஷன் என்ன நிலைமை தெரியாம பேசுறாரு, கல்யாண வீட்டுல மௌத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா பின்னால் ஹசரத் சொன்னாங்க, அது விவரம் தெரியாதவங்களுடைய பேச்சு. எங்க மௌத்த பேசுறோமோ அங்க பரக்கத்து கிடைக்கும். இந்த திருமணம் பாக்கியமானதாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்படி பேசினேன் என்று சொன்னான். அப்ப இது மௌத்தை பற்றி நினைப்பது, மௌத்து எப்போதும் வேண்டுமானாலும் வந்துவிடலாம் என்கிற சிந்தனையை கொள்வது நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று அறிஞர்கள் சொல்றாங்க. இப்போ ஒரு வருஷம் முடிகிற போது அந்த வருஷம் முடிவு என்பது எப்படி இருக்கணும்? நன்மைகளை எண்ணி பார்ப்பதாக அல்லவா இருக்கணும். நாம அடுத்த வருஷம் வாழ்வோமா மாட்டோமாங்கிற உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு அல்லவா நாம நினைக்கணும். ஒருவேளை மரணம் வரும் என்றால் நாம் அந்த மரணத்தை எப்படி எதிர்கொள்ளும்? நமக்கு குர்ஆன் சொல்லி கொடுக்குது, கெட்டவங்களுக்கு எப்படி மௌத்து வரும், கெட்டவங்களுக்கு மௌத்து வரும்போது எப்படி மௌத்து வரும், நல்லவங்களுக்கு மௌத்து வரும்போது எப்படி மௌத்து வரும்ன்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எதையும் குர்ஆன் நமக்கு சொல்லி தராமல் இல்லை, நமக்கு நினைவூட்டாமல் இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், வலவ் தரா இது யத்தவஃபல்லதீன கஃபரு அல் மலாயிகத்து யضربون وجوههم وادبارهم. தீயவர்களை, பாவிகளை, அவர்களுடைய உயிர்களை பறிப்பதற்காக மலக்குகள் வருவார். வருகிற மலக்குகள் அவனுடைய முகத்தில் அறைவார்கள், அவனுடைய பின்பக்கத்தில் அடிப்பார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒரு மனுஷன் நோய் படுக்கையில படுத்து கிடக்கிற போது அவன் என்னவெல்லாம் சோதனைகளை அனுபவிக்கிறான் என்பது நமக்கு தெரியாது. நாம பெரிய ஸ்டார் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல வச்சிருக்கலாம், அவனை பாதுகாக்கிறதா நினைச்சிருக்கலாம். ஆனால் மலக்குகள் அவனை தேடி வருகிற போது அவன் தீயவனாக இருந்தால் அவனுடைய முகத்திலும் அடிப்பார்கள், அவனுடைய பின்புறத்திலும் அடிப்பார்கள். பொதுக்கு அஸாபல் ஹரீக், நீ வேதனையை அனுபவி என்று அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அதை அனுபவிக்கிற போதே அவன் துடிதுடித்துக் கொண்டிருப்பான். அந்த துடிதுடிப்புக்கு இடையில அவன் என்ன நினைப்பான், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்ச நேரம் தரமாட்டியா, இவ்வளவு கடுமையா இருக்குதே, எனக்கு கொஞ்ச நேரம் தந்தா நான் ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சுட்டு வந்துடுறேனே,
என் சொத்து முழுவதையும் நான் தர்மம் பண்ணிட்டு வந்துடுறேனே, அல்லது என்னால முடிஞ்ச நன்மையை நான் செஞ்சுட்டு வந்துடுறேனே என்று அவன் பதறுவான். அல்லாஹ் சொல்லுவான், ஹத்தா இதா ஜா அஹதுஹுமுல் மௌத்து, மரணம் அவர்களது வாசலுக்கு வருகிற போது கால் அவன் சொல்லுவான், ரப்பிர்ஜூன், யா அல்லாஹ் என்னை திருப்பி அனுப்பு, லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, என்னை எவ்வளவு நாள் என்ன விடுறியோ அவ்வளவு நேரம் நான் நல்லதே செய்வேன். அவன் அல்லா இடத்துல கெஞ்சுவான், யா அல்லாஹ் எனக்கு எவ்வளவு நேரம் நீ சான்ஸ் தர்றியோ அவ்வளவு நேரம் நான் நல்லதையே செய்வேன் என்று அவன் கெஞ்சுவான். அப்படி கெஞ்சுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அதை அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டேன். இவன் தானே சொன்னது, இவன் சொன்னதை ஏன் பொருட்படுத்தணும்? ஒரு நல்ல மரியாதைக்குரிய மனிதர்கள் சொன்னால் அதை உடனே பொருட்படுத்துவார்கள் இல்லையா? ஒரு கேவலமான மனுஷன் பேசினா அதை யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க. அல்லாஹ் நாளை மறுமையிலே பாவிகளுடைய உயிர் வாங்கப்படுகிற நேரத்தில், ஆண்டவா எனக்கு கொஞ்ச நேரம் கொடு, நீ கொடுக்கிற நேரத்துல நான் நல்லது செஞ்சிருவேன் என்று அவன் கேட்கிற போது அவனுடைய வார்த்தைகளை அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான். அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய அதாப் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காஃபிர்களுடைய உயிர் எப்படி வாங்கப்படும் அப்படின்றத விளக்கி சொன்னாங்க. நினைச்சாலே நடுநடுங்கி போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஇன்னல் அப்தல் காஃபிர, காஃபிரான அடியான் இதா கான ஃபீ இன்கிதாஇ மினத் துன்யா, இந்த உலகத்திலிருந்து விடைபெறுகிற நேரத்தில் இருப்பான் என்றால், நஸல இலைஹி மினஸ் ஸமாஇ மலாயிகத்துன் சுவதுல் உஜூஹி, முகம் கருத்த மலக்குகள் அவனிடத்தில் வருவார்கள். அவங்க முகமே கருத்து போயிருக்கும். நமக்கு அந்த நேரமே பயப்படுற நேரம். கொஞ்சம் உடம்பு சரியில்லாட்டியே நம்ம பயந்துருவோம். கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போனாலே நம்ம என்ன செஞ்சிருவோம், பயந்துருவோம். அது கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சுன்னா, படுக்கையில படுத்துட்டு எந்திரிக்க முடியாம போச்சுன்னா, அது எவ்வளவு பயப்படுற நேரம். அந்த பயப்படுற நேரத்துல வர்ற மலக்குகள் எப்படி வருவாங்க, மேலும் பயத்தை தருகிறது போல அவர்களுடைய முகம் கருத்தவர்களாக வருவார்கள். மஅஹுமுல் முசூஹ், அவங்களுடைய மேல கருப்பு நிற கம்பளி ஆடை அணிந்திருப்பார்கள், சாக்கு, கருப்பு நிற சாக்குகளை அணிந்து கொண்டவர்களாக அவர்கள் வருவார்கள். எப்படி உட்கார்ந்து இருப்பாங்கன்னா, மத்தல் பசர், அவன் கண்ணுக்கு எட்டுகிற தூரம் வரைக்கும் இப்படியே உட்கார்ந்துருப்பான். அவன் கண்ணுக்கு எட்டுகிற தூரம் வரைக்கும் இப்படி கருத்த முகத்துடைய கருத்த சாக்குகளை அணிந்தவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். சும்மா எஜி மலக்குல் மௌத், இப்படி எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருவார். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருவார். ஹத்தா எஜ்லிஸ் இந்த ரஸிஹி, அவனுடைய தலைக்கு பக்கத்தில் உட்காருவார். ஃபயகூல், அவர் சொல்லுவார், ஐயத்துஹன் நஃப்ஸுல் ஹபீதா, கெட்ட ஆத்மாவே, உஹ்ருஜி இலா சஹ்தின் மினல்லாஹி வ கலபின், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் நீ வந்து சேர். அவர் சொல்லுவார், அல்லாஹ்வுடைய கெட்ட ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கம் நீ வந்து சேர் என்று சொல்லுவார். அப்படி சொல்லும் போது ஃபதஃபர்ரக ஃபீ ஜஸதிஹி, அவருடைய உடல் சின்னா பின்னமாயிடும். நமக்கு பார்த்தா தெரியாது, நமக்கு படுத்திருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அவன் கெட்டவனாக இருந்தால் அவனுடைய உடல் சின்னா பின்னமாகும். ஃபயன்தஸிஉஹா, அவனுடைய உயிரை அவர் பிடுங்குவார். கமா யுன்தஸு ஸுஃபூது மின ஸூஃபில் மப்லூல், ஈர துணியில காய்ச்சிய கம்பியை போட்டு இழுத்தா அதில் இருக்கிற முடிகள் எப்படி ஒட்டி கொண்டு வருமோ, அப்படி ஒட்டி கொண்டு வரும்போது என்ன வேதனை வருமோ அதுபோல அவன் வேதனையோடு அவனுடைய உயிர் போகும். நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுப்பாங்க, முள்ளில பட்ட சேலையை எடுக்கிறது போல அது எப்படி சின்ன பின்னமாக கிழிந்து வருமோ அது போல அவனுடைய உயிர் வெளியே போகும். அதை அவர் எடுத்துக்கொண்டு செல்வார். அதன் உயிரை எடுத்துட்டாருன்னா, லம் யதஊஹா ஃபீ யதிஹி தரஃபத ஐனின் ஹத்தா யஜ்அலுஹா ஃபீ தில்கில் மஸூஹ், அவங்க என்ன செய்வாங்க, அந்த உயிரை கொண்டு போய் அவங்க ஒரு சாக்கு கொண்டு வந்திருப்பாங்க, கருப்பு சாக்கு, அந்த கருப்பு சாக்குக்குள்ள போடுவாங்க. கருப்பு சாக்குக்குள்ள போட்டு கெட்டிடுவாங்க. அதிலேயே அவன் கிடப்பான். நாற்றம் அடித்த பிணநாற்றம் அடித்தவனாக அவனுடைய உடல் கிடக்கும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீயவர்களுடைய நிலைமையை பத்தி சொன்னாங்க. அவங்க உயிர் பறிக்கப்படுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு சொன்னாங்க. உயிர் பறிக்க, அதே நேரத்துல தண்ணி கேட்பான். அந்த நேரத்துல தாகிச்சு தண்ணின்னு கேட்பான். நமக்கு தெரியாது, மலக்குகள் கொண்டு வந்து ஒரு தண்ணி கொடுப்பாங்க. அந்த தண்ணி எப்படி இருக்கும், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வை யஸ்தகீசு, அவர்கள் தண்ணீர் கேட்டால், யுகாசு, அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும், பிமாஇன் கல் முஹலி, சூடான தண்ணீர் கொடுக்கப்படும். செம்பு சூடாக்கப்பட்டா எப்படி இருக்குமோ அந்த சூடான தண்ணீர் கொடுக்கப்படும். யஷ்வில் உஜு, அந்த தண்ணி பக்கத்துல போனோடனே அவன் முகம் கரிஞ்சு போயிடும்.
தண்ணியினுடைய சூடு எப்படி இருக்கும்? தண்ணி பக்கத்துல போனோடனே முகம் கரிஞ்சு போயிடும். ஹதீஸில் வந்திருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த தண்ணியினுடைய ஒரு சொட்டு தண்ணிய இந்த உலகத்தில் இருக்கிற 7 கடல்களில் கலந்தால் 7 கடல்களும் கொதி கொதித்து போய்விடும். அந்த ஒரு சொட்டு எப்படிப்பட்டது? அந்த ஒரு சொட்டை உலகத்தில் இருக்கிற கடல்களில் கடந்தால் அந்த 7ம் கொதி கொதித்து போய்விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவ்வளவு சூடான ஒரு தண்ணீர் அவனுக்கு தரப்படும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், அந்த தண்ணியை குடிச்சா என்ன ஆகும்? நாம தண்ணி குடிச்சா என்ன ஆகணும்? நம்முடைய இறப்பை நிதானம் அடையும். அல்லாஹ் சொல்லுவான், அந்த தண்ணியை குடிச்சா என்ன ஆகும்? சுகூமான் ஹமீமன், அவர்கள் சூடான தண்ணீர் புகட்டப்படுவார்கள். ஆகும், அது அவர்களுடைய இறப்பைகளை துண்டு துண்டாக்கிவிடும். அப்படி அவர்களுடைய உயிர் பறிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான். அப்ப மௌத்து வரும்போது, அந்த மௌத்து நாம கெட்டவங்களா இருந்தா இப்படி இருக்கும். அதே நேரத்துல நல்லவர்களாக இருந்தால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, அல்லாஹ்வும் சரி, நல்லவர்களுடைய மௌத்து எப்படி வரும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இன்னன்னாஸ காலு ரப்புன் அல்லாஹ், அல்லாஹ் எங்களுடைய ரப்பு என்று சொல்லி, சும்மஸ்தகாமு, யார் அதில் நிலைத்து நின்றார்களோ. சகோதரர்களை கவனிக்கணும், நாம எல்லாரும் என்ன சொல்லியிருக்கோம்? என்ன சொல்றோம்? ரப்புன் அல்லாஹ் என்று சொல்கிறோம். அப்படி சொன்னா மட்டும் பத்தாது. இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறுபட்ட சூழ்நிலைகள் இந்த கட்டுப்பாட்டிலிருந்து நம்மை புரள சொல்லும். பொய் பேசினாத்தான் வியாபாரம் பண்ண முடியும். ஒருத்தனை ஏமாத்தி ஒருத்தனை கீழே தள்ளி மிதிச்சாதான் நம்ம மேல வர முடியும். இப்ப நீங்க எல்லாம் சொல்லி தரும் போது அவைகளை எல்லாம் ஒதுக்கி விட்டு எந்த தீய வழிமுறைகள் இருக்கிறதோ, எந்த கெட்ட வழிமுறைகள் இருக்கிறதோ, அவைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அல்லாஹ் ரப்புன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் உறுதியாக இருந்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மௌத்தாகும் போது தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் அணி அணியாக வருவார்கள். அல்லாஹ் சொல்ற தத்தனஸ்ஸலுன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் பேர் வருவாங்கன்னு அர்த்தம் இல்லை, வந்துகிட்டே இருப்பாங்க. மலக்குகள் வந்து கொண்டே இருப்பார்கள். சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மௌத்தை பத்தி ஹதீஸ்கள்ல இருக்கு. சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாருடைய தோழர்கள்ல மிக அற்புதமான ஒரு தோழர். நான் அவரை பத்தி நிறைய இந்த பயான்கள்ல சொல்லியிருக்கேன். நாமெல்லாம் படிக்க வேண்டிய ஒரு தோழர். 4 வருஷம் தான் ரசூலுல்லாஹ் கூட வாழ்றதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. 4 வருஷம் தான் கிடைச்சது. அந்த 4 வருஷத்துல அந்த மனிதர் செய்த காரியங்கள் அவ்வளவு மகத்தான. அவர் மௌத்தா போயிட்டார். அவருடைய ஜனாசா ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அறைக்குள்ள நுழையிறாங்க. கஷ்டப்பட்டு நுழையிறாங்க. காலை இங்க வைக்கிறாங்க, காலை அங்க வைக்கிறாங்க. கஷ்டப்பட்டு குனிஞ்சு வளைஞ்சு உள்ள போறாங்க. போய் ஒரு இடத்துல உட்கார்றாங்க. ரொம்ப சிரமப்பட்டு இடமில்லாத இடத்துல உட்கார்ற மாதிரி உட்கார்றாங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அறை காலியாகத்தானே கிடக்கிறது, ரூம் காலியாகத்தானே கிடக்குது, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வளவு மலக்குகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த மலக்குகளில் ஒருவர், அவர் தன்னுடைய இறக்கையை எடுத்து எனக்கு இடம் கொடுத்தார், அந்த இடத்தில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நல்லவர்களுடைய மௌத்துன்னு இருந்தா அந்த மௌத்துக்கு யார் வருவாங்க? அணி அணியாக மலக்குகள் வருவார்கள். முகம் வெளுத்த மலக்குகள் வருவார்கள். அந்த மலக்குகள் என்ன சொல்லுவாங்க? ஆறுதல் சொல்லுவாங்க. எப்படி ஆறுதல் சொல்லுவாங்க? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ் தஹாபு, நீங்கள் பயப்படாதீர்கள், வலா தஹஸனு, கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுவாங்க. ஏன்னா மரண நேரத்துல இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு அவன் வாழ்க்கை அடுத்து எப்படி இருக்குமோ அப்படின்னு பயமா இருக்கு. அந்த மலக்கு முதல்ல அந்த பயத்தை போக்குவார். அல்லாஹ் தஹாஃபு, பயப்படாதீங்க. இன்னொரு கவலை என்ன இருக்கும்? என் குடும்பம் என்ன ஆகுமோ, நான் உருவாக்கிய நிறுவனம் என்ன ஆகுமோ, என்னால் உருவாக்கப்பட்டவர்கள் எப்படி ஆவார்களோ, என் பிள்ளைகள் எப்படி ஆவார்களோன்னு கவலை இருக்கும் இல்லையா? அவங்க அடுத்து சொல்லுவாங்க, கவலையும் படாதீங்க, உங்களுக்கு என்ன ஆகுமோன்னு பயப்படவும் வேண்டாம், உங்க பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும்னு நீங்க கவலைப்படவும் வேண்டாம், அதுக்கு எல்லாம் நாங்க பொறுப்பெடுத்துக்கிறோம், அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான் என்று அவர்கள் சொல்வார். இப்ப மலக்குகள் நல்லவர்களை உயிரை வாங்கும் போது மலக்குகள், வெளுத்த முகமுடைய மலக்குகள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். அவர்கள் உறுதி கொடுப்பார்கள். அவர்கள் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு நல்ல உணவு விருந்து தயாராகி இருக்கிறது,
ஏன்னா எங்கேயும் போகும்போது நமக்கு முதல் கவலை என்ன? இப்ப ஹஜ்ஜுக்கு போறதா இருந்தா கூட முதல் விஷயம் கவனிக்கிறது என்ன? சாப்பாடு, நல்ல சாப்பாடு கிடைக்குமா, நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்குமா, ரசம் கிடைக்குமா, இட்லி கிடைக்குமா அப்படின்னு நம்ம கேட்டுக்குவோம். ஏன்னா நமக்கான உணவு பற்றிய கவலை நமக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த மலக்குகள் அவருக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கான விருந்து தயாராக இருக்கு. என்ன விருந்து? என்ன விருந்து? மலக்குகள் சொல்வார்கள், வலக்கும் மா தஷ்தஹூன், நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அந்த விருந்து. வேற ஏதோ அல்ல, யாருக்கோ தயாரிக்கப்பட்டது உங்களுக்கு தருவதுன்னு அல்ல. நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அந்த உணவு உங்களுக்காக காத்திருக்கிறது. நுசுலன், அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கிற முதல் வரவேற்பாக. நுசுலன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்டார்டர்னு சொல்றோமா இல்லைங்களா? ஒரு விருந்தாளி வந்த உடனே நேரடியா அவரை சாப்பாட்டுக்கு கூட்டிட்டு போயிட மாட்டோம். அவர் உட்கார்ந்து டீ கொடுத்து அல்லது ஜூஸ் கொடுத்து உபசரிச்சுட்டு போவோம். அதுக்கு பேர் தான் நுசுலன். மலக்குகள் சொல்லுவாங்க, நீங்க என்ன விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு முதல் உணவாக கிடைக்கும். அதற்கு மேல் அல்லாஹ் தருகிற உணவுகள் ஏராளமாக இருக்கிறது என்று சொல்லி மலக்குகள் அவருடைய உயிரை எடுத்துக்கொண்டு போவார்கள். அவருடைய உயிர் எப்படி போகும் என்றால், முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு உதாரணம் சொன்னார்கள். தண்ணீர் நிறைந்திருக்கிற குடத்தில், தண்ணீர் நிறைந்திருக்கிற குடத்தில் மேலும் தண்ணீர் ஊற்றப்படும் போது அதில் மிஞ்சி இருக்கிற தண்ணீர் எப்படி வழிந்து போகுமோ, அது வழிஞ்சு போறது தெரியாம எப்படி வழிந்து போகுமோ, அதுபோல நல்லவர்களுடைய உயிர் பிரிந்து போகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதனால சகோதரர்களே, நாம ஒரு வருஷம் முடிகிற நேரத்துல மௌத்தை சிந்திச்சு பார்க்கறது நல்லது, பரக்கத்தானது. அல்லாஹ் எப்ப யாருக்கு எதை மௌத்தை கொடுப்பான்றதுக்கு ஏதாவது இது இருக்கா? நம்மள பெரும்பாலும் நம்ம நினைக்கிறோம் இப்பெல்லாம் நமக்கு மௌத்து வராதுன்னு நினைக்கிறோம். எந்த உத்தரவாதமும் யாருக்கும் கிடையாது. எத்தனையோ பேர் நாங்கள் பல ஆண்டுகள் வாழ்வார்கள் என்று உத்தரவாதம் சொல்லப்பட்டவர்கள் பொட்டு பொடுக்குன்னு திடீர்னு போயிருக்காங்க. அதே போல இவர் அதிகமான நாள் இருக்க மாட்டார்னு சொல்லப்பட்டவங்க நீண்ட நெடுநாட்கள் வாழ்ந்திருக்கிறார். மரணம் என்பது அல்லாஹ் தன் கையில் வைத்திருக்கிற ரகசியம். அவனுக்கு மாத்திரம்தான் தெரியும் இந்த மரணம் இவருக்கு எப்ப வரும். அவன்தான் மரணத்தை தரக்கூடிய சக்தி படைக்கிறான். இப்போ ஒரு வருஷம் முடிகிற நேரத்துல நாம செய்யற சிறப்பான வேலை என்னன்னா, அல்லாஹ்வுடைய சக்தியை சிந்திக்கிறது. அல்லாஹ்வுடைய சக்தியை சிந்திக்கிறது. நாம நல்லவர்களாக இருந்து நம்ம மௌத்து நமக்கு வரும்போது நல்ல மலக்குகள் வரணும், வாசமுள்ள வெளிச்சமுள்ள நல்ல மலக்குகள் நமக்கு வாழ்த்து சொல்லி நம்முடைய உயிரை எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படணுமா வேணுமாங்க? அதெல்லாம் 45 வயசுக்கு அப்புறம் ஆசைப்பட்டுக்கலாமா, அல்லது 60 வயசுக்கு அப்புறம் ஆசைப்பட்டுக்கலாமா, அல்லது 70 வயசுக்கு மேல ஆசைப்பட்டுக்கலாமா? வாழ்க்கையில அறிவும் தெளிவும் இருக்கிற காலத்திலேயே இந்த யோசனைக்கு நாம் வந்துவிட வேண்டும். அதற்கு ஏற்ப நாம் நன்மைகள் செய்யணும். சகோதரர்களே, நம்முடைய பெருமானாருடைய தோழர்கள் அப்படி நன்மைகள் செய்தாங்க. மரணத்தை மகிழ்ச்சியாக எதிர்கொள்வதற்கான நன்மைகளை பெருமானாருடைய தோழர்கள் செய்தாங்க. அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா, யாருடைய மகன்? அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா ஒரு யுத்தத்துல கலந்திருக்கிறார். யர்மூக் யுத்தத்துல கலந்திருக்கிறார். கலந்துகிட்ட ஒரு யுத்தம் கொஞ்சம் சிக்கலா போயிட்டு இருக்கு. நமக்கு சீக்கிரம் வெற்றி கிடைக்கல. முஸ்லிம்களுக்கு எப்பவுமே அவங்களுடைய யுத்தங்கள்ல அவங்களுக்கு உடனடி வெற்றி கிடைச்சிடும். அந்த யர்மூக் யுத்தத்துல சீக்கிரம் வெற்றி கிடைக்கல, கொஞ்சம் தாமதமாகுது. இவர் நினைக்கிறாரு இன்னும் பத்தாது, நம்முடைய வீரமும் வேகமும் பத்தாதுன்னு நினைக்கிறார். களத்துக்கு நடுவே நின்னார். அவர் தலையில மாட்டியிருந்த தலைக்கவசத்தை எடுத்து வீசினார். அவர் உடம்பில் போர்த்திருந்த கவச ஆடையை கழட்டி வீசினார். அவருடைய வாளை உரையிலிருந்து உருவி அந்த உரையை ஒடிச்சு போட்டார். இனி இந்த உரைக்கு கிடையாது, கவச ஆடை இல்லை என்று சொல்லிட்டு அவர் என்ன செய்தார்னா, அவருடைய தோழர்களை பார்த்து சொன்னார், தோ நான் போக போகிறேன், என்னிடத்தில் யார் மரணத்திற்காக பையத் செய்ய போகிறீர்கள்? உங்களில் யார் என்னிடத்தில் மரணத்திற்காக பையத் செய்ய போகிறீர்கள் அப்படின்னு சொல்றார். அந்த படையில இருந்தாரு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. காலித் இப்னு வலீத் எவ்வளவு பெரிய வீரர்னு நமக்கு தெரியும். அவர் ஓடி சொல்லுகிறார் இக்ரிமா இடத்திலே, லா தஃஅல், அப்படி செய்யாதீங்க, தலையில போட வேண்டிய கவசம் யுத்தத்துக்கு தேவை, இந்த மாதிரி கவச ஆடைகள் யுத்தத்துக்கு அவசியம், அதனால நீங்க அப்படி செய்யாதீங்க, லா தஃஅல், அப்படி செய்யாதீங்க, உங்களுடைய தேவை இந்த சமூகத்திற்கு இருக்கிறது, நீங்கள் அழிந்து விட்டால் அது பெரிய நஷ்டமாக போய்விடும் என்று காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சொல்றவர் எப்படிப்பட்டவர்? அவர் சொல்றார். அப்ப இவர் சொன்னார், தனஹ, விலகுங்கள், விலகுங்கள்,
என் சகோதரரின் மகனே விலகுங்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு எதிராக நான் எவ்வளவோ நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் என் உயிரை தருவதை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று சொல்லி போனாரு. 400 பேர்த்த கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போனவரு இந்த சார்ந்த யுத்தத்திலே பெருமளவில் காயம்பட்டு கீழே வந்து கிடந்தார். சகோதரர்களே, நீங்க எல்லாம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்லாமிய சகோதரத்துவத்தை எடுத்து காட்டுவதற்கு ஒரு நிகழ்ச்சியை எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு யுத்தத்துல 3 பேர் குற்றுயிரும் குலையுயிருமாக இருந்தார்கள். ஒருத்தர் தண்ணின்னு கேட்டாரு. அவர்கிட்ட தண்ணி கொடுக்க போகும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு தண்ணின்னு கேட்டாரு. இப்ப இவர் சொன்னாரு அவருக்கு கொடுங்க. அவருக்கு கொடுக்கலான்னு போகும்போது 3வது ஒருத்தர் தண்ணின்னு கேட்டாரு. அப்ப அவருக்கு கொடுக்க போனாங்க. அவருக்கு கொடுக்க போறதுக்குள்ள அவர் மூத்தாயிட்டார். 2ஆம் நபருக்கு கொண்டு வந்தால் அவரும் மௌத்தாக இருந்தார். முதல் நபருக்கு கொண்டு வரும்போது அவரும் மௌத்தாக இருந்தார் என்பதை இஸ்லாமிய சகோதரத்துவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவோமே. அந்த எடுத்துக்காட்டாக இருந்தவர்களில் 2ஆம் நபர் இக்ரிமா ரலியல்லாஹு. இந்த யுத்தத்துல அவர் ஷஹீதாகி கிடக்கிறார். அவரை போலவே ஹாரிஸ் என்கிற சகோதரர் ஷஹீதாகி கிடக்கிறார். ஹாரிஸ் தண்ணி வேணும்னு அவர் தண்ணியை பார்க்கிறார். தண்ணியை பார்த்த உடனே அவருக்கு தண்ணியை கொண்டு போறாங்க. இவருக்கு தண்ணீர் வருகிறது என்பதை இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா பார்க்கிறார். அவர் சொல்றாரு அவருக்கு கொடுங்க, அவர் தண்ணி வேணும்னு நினைக்கிறார். இக்ரிமா ரலியல்லாஹு தஆலாவுக்கு தண்ணீர் கொண்டு வரும்போது பக்கத்தில் இருந்த இன்னொரு சஹாபி அவர் தண்ணியை பார்த்தார். அப்ப இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாரு அவருக்கு கொடுங்க. அவருக்கு கொண்டு போன போது அவருடைய உயிர் பிரிந்து போயிருந்தது. 2வது இக்ரிமா ரலியல்லாஹு தஆலாவுக்கு வந்த போது அவருடைய உயிர் பிரிந்து போயிருந்தது. 3வது இங்கே ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா வந்த போது அவருடைய உயிர் பிரிந்து போயிருந்ததுங்கிற வரலாற்றுல சம்பந்தப்பட்டவர் யாருதான்? அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு. என்ன ஒரு மரணம் பாருங்க, எப்படி ஒரு மரணம். அவர்கள் மரணத்தை சந்திக்கிற போது எவ்வளவு தைரியமாக சந்தித்தார்கள். அல்லாஹுவை சந்திக்க போகிற ஒரு பயணத்தை எவ்வளவு தைரியமா எதிர்கொண்டாங்க. இப்படி யுத்தத்துல போய் ஷஹீதாயி நாம மரணம் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையில அனாவசியமான தப்பு இல்லாம, அனாவசியமான தப்பு தண்டாக்கள்ல ஈடுபடாம, அல்லாஹ்வை பயந்து கொஞ்சம் நன்மை செய்தாலும் நம்மை நல்லவர்களை எடுத்து செல்கிற மலக்குகள் வந்து எடுத்து செல்வார்கள். அது நாம கவனிக்கணும். எனவே ஒரு வருஷம் முடிகிற போது நம்ம யோசிக்கணும், இந்த வருஷம் வாழ்ந்துட்டோம், அல்லாஹ் இந்த வருஷம் கம்ப்ளீட்டா நமக்கு ஹயாத்தை கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் இயர் டைரி எழுதுறதுக்கு, பிஸ்மில்லான்னு டைரி எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஆனால் அந்த வருஷம் எப்படி இருக்கும் என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்கு. எனவே அந்த அல்லாஹ்வை பயந்து அவன் மௌத்தை தந்து விட்டால் அந்த மௌத்தை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதற்கான மனோநிலையோடு, அந்த நல்ல செயல்களோடு நாம் அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் சிறப்பான ஒரு வருஷத்தினுடைய கடைசியில நாம நினைச்சு பார்க்கறதுக்கு சிறந்த விஷயம். மௌத்தை நினைச்சா அல்லாஹ் அடுத்த வருஷத்தை நமக்கு பாக்கியமானதாக்கிறோம். அல்லாஹு தாலா பிறக்கிற 2026வது வருஷத்தை அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் உலகமெங்கிலும் இருக்கிற முஸ்லிம்களுக்கும் உலக மக்களுக்கும் அல்லாஹ் நன்மைகளை சேகரித்துக் கொள்கிற ஒரு வருஷமாக, நிம்மதியை தரக்கூடிய ஒரு வருஷமாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. இதோ இந்த ரஜபு மாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ரஜபை அல்லாஹ் நமக்கு பாக்கியமானதாக ஆக்கியல் புரிவானாக. அடுத்து வரக்கூடிய ஷாபானை அல்லாஹ் நமக்கு பாக்கியமானதாக ஆக்கியல் புரிவானாக. ரமலானை பரிபூரணமாக பெற்றுக்கொண்டு அதில் அல்லாஹுவுக்கு பொருத்தமான நல்லமல்களை நிறைய செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.